நம்ம சிவகார்த்தியனோட மனைவி ரொம்பவும் மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன பதிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவங்களோட மகன் குகனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் போல் சிவகார்த்தியனோட இருக்க இந்த க்யூட்டான தருணங்களை பதிவிட்டு ஹாப்பி பர்த்டே டு அவர் லிட்டில் ராக் ஸ்டார் குகன் ஹேஷ்டேக் லைக் ஃபாதர் லைக் சன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கோட பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சிவகார்த்தியன் அவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த பதிவை ஷேர் பண்ண 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இதை லைக்கும் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே குகன், எங்களோட சேனல் சார்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்களும் குகனுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அடுத்து ரீசெண்டாக வெளியாகி நல்லா வரவேற்பு பெற்று போயிட்டுருக்க ஒரு திரைப்படம் தான் 3BHK. இந்த படத்தோட வசூல் பற்றின தகவலானது வெளியாகி இருந்தது. அதை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ கணேஷ் அவர்கள் தான் இந்த படத்தோட இயக்குனர். 8 தோட்டாக்கள் படம் மூலமாக அறிமுகமாகி அதை தொடர்ந்து குருதி ஆட்டம் படத்தையும் பார்த்திங்கன்னா இயக்கினார். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த 3BHK படத்தை இயக்கியிருக்காரு. நார்மலான ஏழை மக்களோட வாழ்வை காட்டுற விதமாக இந்த படம் இருக்கிறதுனால ரசிகர்கள்கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு. படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் இருக்கும். இந்த 8 நாளில் 9 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கிறதா சொல்லி முன்னணி இணையதளங்களில் தகவலானது வெளியாகி இருக்குது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க.